இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். යේසුස් වහන්සේගේ අනේ නාමයෙන් අපි සියලු දෙනාට සුබ පතනවා, සාදරයෙන් පිළිගන්නවා. மறுபடியுமாக இந்த நாளிலே இந்த இணையதளத்துக்கூடாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். නැවත වතාවක් මේ අන්තර්ජාලය තුලින් ඔබ සියලු දෙනාම මුණ ගැසීම ලැබීම ගැන අපි දෙවියන් වහන්සේ තුල ප්‍රීති වෙනවා. இந்த நாளிலே பார்க்கிறோம், முழு உலகமும் ஒரு பயத்தோடும் ஒரு திக்கற்ற ஒரு நிலைமையிலும் இருந்து கொண்டிருக்கு. මේ කාලවකවානුව තුල අපි බලනවා මුළු ලෝකයේම බියටපත් වී සිටි වෙනවා. ஆனால் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தைகள் எனக்கு ஞாபகம். නමුත් දෙවියන් වහන්සේ පැවසුවා එක වචනයක් මට සිහි වෙනවා. பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். බය වෙන්නට එපා, මා නුඹලා සමග සිටිමි කියා. உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன். ලෝකේ අවසානයේ දක්වා මා නුඹලා සමග සිටිමි. ஆகவே ஒரு பல்லவியை பாடி நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கூடாக கடந்து ඒ නිසා ගීතිකාවෙන් කොටසක් ගායනා කරලා අපි ස්වාමීන් වහන්සේගේ වචනයට යොමු වෙමු. பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ප්‍රේමවන්ත පියාණනි, මේ උදෑසන උදෙසා වහන්සේට ස්තුති කරනවා. நாங்கள் ஆண்டவரே இந்த சூழ்நிலையை பார்த்து பயப்பட தேவையில்லை, ஏனென்றால் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். පියාණනි, අපි මේ වාතාවරණය බලලා බියවන්නට අවශ්‍යයක් නැහැ ස්වාමීනි. කුමක් හේඳ ඔබ වහන්සේ අප සමග සිටිනවා. கடைசி பரிந்தம் எங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர், நீர் நிச்சயமாய் உடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்களை வழி நடத்துவீராக. අවසානයේ දක්වා අප සමග සිටිනවා කියපු ඔබ වහන්සේ අපි දන්නවා අනිවාර්යෙන්ම ඔබ වහන්සේ අප සමග සිටීමෙන් අපට මඟ පෙන්වනවා. இந்த காலை வேளையில் உம்முடைய வார்த்தை கூடாக எங்களோடு இடைப்பட்டு எங்களை பலப்படுத்தி தைரியப்படுத்துவீராக. මේ උදෑසන ඔබ වහන්සේගේ වචනය සමග අප සමග මැදිහත් වෙලා ඔබ වහන්සේ අපව ධෛර්යමත් කරන්න කියලා இந்த පියාණනි. வார்த்தைகளை கேட்க போகிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆயத்தம் செய்வீராக. මේ වචන අසන්නට යන්නා ඔබගේ දරුවන් ඔබ වහන්සේ සූදානම් කරන්න කියලා පියාණනි. ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கு ஜீவனை கொடுப்பதாக. සෑම වචනයක් තුලින්ම අපට ජීවනය ලැබේවා. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில். යේසුස් වහන්සේගේ බලගත් වූ නාමයෙන්. ஆமென். ආමේන්. இந்த காலை வேளையில் உங்கள் மத்தியிலே
நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் මේ උදෑසන ඔබ මැදේ මා කතා කරන්න තෝරාගත්තා වූ මාතෘකාව නම් விட்டு வெளியே வர ஆயத்தமா? ඔබ අතහැර එළියට එන්න සූදානම්. Are you ready to leave and come out? விட்டு வெளியே வருவதற்கு நீங்கள் ஆயத்தமா என்ற தலைப்பிலே 4 காரியங்களை உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். අතහැර එළියට එන්න පුළුවන්ද කියන සූදානම්ද කියන කාරණාව තුලින් මම කාරණා 4ක් ඔබ සමග මැදිහත් වෙන්න යනවා. நாங்கள் சீக்கிரமாய் திருப்பிக் கொள்வோம். எண்ணாகமம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு நேராக. අපි පෙරලගමු ගණන් කතාවේ 33 වෙනි පරිච්ඡේදයේ 3 වෙනි වගන්තියට. ඔහු පළමුවෙනි මාස 15 වෙනිදා දින රාමසේසී සිට පිටත් වුණෝය. முதலாம் மாதத்தின் 15ஆம் தேதியிலே அவர்கள் ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள் என்று வேதம் வரைகிறது. බලන ස්වාමීන් වහන්සේගේ වචනය තුල ඔවුන් පළමුවෙනි මාස 15 වෙනි දින රාමසේස් සිට පිටත් වුණේ කියා සුදෝලියලියා තිබෙනවා. ராமசேஸ் என்றதான இடம் இல்லாவிட்டால் அந்த நகரம் எகிப்து தேசத்தில் இருக்கிற ஒரு நகரம். රාමසේස් කියනවා මේ නගරේ තිබෙන්නේ මිසර දේශයේ තුලයි. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக கொண்டு போய் வைக்கப்பட்ட நாடுதான் இந்த எகிப்து நாடு. ඊශ්‍රායල් ජනතාව වහල්ලන් බවට පත් කර තවා තිබුණා වූ රට තමයි මේ මිසර දේශය. இந்த ராமசேஸ் என்று சொல்லுகிறதான அந்த நகரத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய கரங்களினால் கட்டி எழுப்பினார்கள். මේ රාමසේස් කියනවා නගරය සෑදුවේ ඊශ්‍රායල් ජනයන් තමන්ගේම දෑතින්. அந்த வேளையிலே இவர்கள் அநேக காரியங்களை அந்த இடத்துல செய்த பொழுதும் அவர்கள் சமாதானமற்று இருந்தார்கள். මේ අවස්ථාවේදී ඔවුන් බොහෝ දේවල් ඒ නගරය තුල කළත් ඔවුන්ට සාමය තිබුණේ නැහැ. அவர்களுக்கு ஒரு விடுதலை அந்த நாட்டிலே இருக்கவில்லை. ඔවුන්ට ගැලවීමක් තිබුණේ නැහැ. ஏனென்றால் அவர்கள் இருந்த வாழ்க்கை ஒரு அடிமைத்தனத்தின் வாழ்க்கை. කුමක් හේතුවෙන්ද ඔවුන් පසු කළා වූ ඒ ජීවිතේ වහල්කමේ ජීවිතය. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை பார்த்து கதறினார்கள். දෙවියන් වහන්සේගේ දරුවන් දෙවියන් වහන්සේ දෙස බලා මොර ගැසුවා. எங்களுடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் என்றபடியால் ஜெபத்துக்கு பதிலாக அவர் ஒரு ஊழியக்காரனை அனுப்புகிறார். අපගේ දෙවියන් වහන්සේ කන්නලවලට ඇහුම්කන් දෙන දෙවියන් වහන්සේ නිසා ඔහුගේ දාසයෙක් ඔහු ඒ ස්ථානයට යවනවා. அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் மோசே என்றதான ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் உருவாக்கி අපි அனுப்புகிறார். බලන මේ ස්ථානයේ දෙවියන් වහන්සේ මෝසස් නැමැති දාසයෙක් සූදානම් කරලා ඒ ස්ථානයට යවනවා. எகிப்து தேசத்திலிருந்து இவர்களுக்கு வெளியே கொண்டு வரப்பட்டு கானான் என்றதான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்காக ஆண்டவர் இவர்களை ஆயத்தம் செய்கிறார். මිසර දේශයේ සිට ඔවුන් පිටතට ගෙනල්ලා කානාන් නැමැති කිරි පැණි ඉතිරෙන දේශයට ගෙනියන්නට ඔවුන් සූදානම් කරේ. இதுதான் ஆண்டவருடைய திட்டம். මේ තමයි දෙවියන් වහන්සේගේ සැලැස්ම. பாருங்க, ஆண்டவருடைய திட்டம் எங்கள் மேல இருக்கிறது. බලන්න දෙවියන් වහන්සේගේ සැලැස්ම අප මත තිබෙනවා. ஆனால் கேள்வி என்னவென்றால், නමුත් ප්‍රශ්නාර්ථ ලකුණ නම් ஆண்டவருடைய திட்டத்துக்கு நாங்கள் இணங்கி போகிறோமா? දෙවියන් වහන්සේගේ සැලසුමට අපි එකඟ இந்த වෙනවා. வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான மகனே மகளே, මේ වචන අසාගෙන සිටිනා මාගේ දුවරුනි පුත්‍රවරුනි, கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔබගේ යාඥාවට ඇහුම්කන් දී உங்களுடைய තිබෙනවා. வாழ்க்கையில ஒரு விடுதலை கொடுத்து ඔබගේ ජීවිතයට ගැලවීමක් ලබා දීලා பாலும் தேனும் ஓடுகிறதான வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போக அவர் சித்தம் ඒ கொண்டிருக்கிறார். කිරිසා පැණි වලින් තියෙනා වූ ඒ දේශයට ඔබ ගෙන යන්නට වහන්සේ සූදානම් කරමින් සිටිනවා. ஆனால் நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோமா? නමුත් අපි සූදානමින් සිටිනවාද? இந்த காரியத்திலே முதலாவது சம்பவம் என்னவென்றால், මේ දේවල් වලින් ප්‍රථම කාරණේ කුමක්ද? ஒரு கேள்வியோடு ஆரம்பமாகிறது. ප්‍රශ්නාර්ථ ලකුණක් සමග ආරම්භ වනවා. நாங்கள் வெளியே செல்ல ஆயத்தமாய் இருக்கிறோமா? අපි එළියට එන්නට සූදානම්ද? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த செய்தி வந்த உடனே அவர்கள் வெளியே செல்வதற்கு ஆயத்தமாய் இருந்தார்கள். ඊශ්‍රායල් ජනයන්ට මේ පණිවිඩය පැමිණි වෙලාවේදී ඔවුන් පිටතට එන්නට ඔවුන් සූදානමින් සිටියා. அவர்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தார்கள். ඔවුන් මොහොතකට කල්පනා කරා திடீரென்று எங்களை வெளியே வர சொல்லுகிறார்கள். මේ ශනිකවම අපට පිටතට එන්න කියනවානේ. ஆனாலும் இந்த இடத்துல நாங்க எல்லாவற்றையும் பழகி விட்டோம். නමුත් මේ ස්ථාන අපි සියලු දේමටම පුරුදු වෙලායි සිටින්නේ. இந்த ராமசேஸ் என்று சொல்லுகிறதான எகிப்தில் இருக்கிற நகரம் எப்படிப்பட்ட நகரம் என்றால், මේ රාමසේස් කියනා වූ නගරේ මිසර දේශයේ කුමනාකාර නගරයක්ද දන්නවද? இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு நகரம், මේ ආශිර්වාද ලද්දා වූ නගරයක්. சக்தி வாய்ந்ததான ஒரு நகரம், බලවත් වූ නගරයක්. இஸ்ரவேல் ஜனங்களால் கரங்களால் கட்ட
கட்டப்பட்ட ஒரு நகரம், ඊශ්‍රායෙල් ජනයන්ගේ දෑතින් ගොඩනැගුණා වූ ඒ නගරය ஒரு வல்லமை உள்ளதான ஒரு நகரம். බලවත් වූ නගරයක්. அந்த நாட்களிலே ඒ කාලයේදී எகிப்து தேசம் என்று சொன்னால் ஒரு வல்லரசான நாடு. මිසර දේශය කියන්නේ තාමත් බලවත් වූ දේශයක්. இந்த நாட்களிலே அமெரிக்கா இல்லாவிட்டால் அமெரிக்கா தேசம் எப்படி ஒரு வல்லரசா இருக்கிறதோ அது போல அந்த நாட்களிலே எகிப்து தான் வல்லரசான நாடாயிருந்தது. මිසර දේශයේ මේ කාලයට අපි සසඳලා කියනවා නම් මේ කාලේ තිබෙනා වූ ඇමරිකාවට හා සමානයි ඒ දවස්වල. அப்படிப்பட்ட ஒரு வல்லரசா இருந்த நாட்டிலே එවැනි බලවත්ව තිබුණා වූ රාජ්‍යයක් තුල ராமேசேஸ் என்கிறதான நகரத்தை இவர்கள் கட்டியிருக்கிறார்கள். රාමසේස් කියනා වූ නගරය ඇති කරා. அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு இடம் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ඒ ආශිර්වාද ලද්දා වූ නගරයක් කියලා අපි සුද්ධ ලියවිල තුල බලනවා. அது பிரகாசமுள்ளதான செழிப்புள்ளதான பணம் நிறைந்ததான ஒரு நகரமாய் இருந்தது. ඒ දීප්තිමත් වූ සපලත්වෙන් පිරුණා වූ නගරයක් කියලා අපි බලනවා. எல்லாவித ஐஸ்வர்யங்களும் இந்த ராமசேசிலே இருந்தது. සියලුම ආකාරයේ සියලුම සපලත්වේ ඒ නගරය තුල තිබුණා. பாருங்க, நாங்க வேதத்திலே பார்க்கிறோம். බලන්න අපි සුද්ධ ලියවිල තුල බලනවා. ஆதியாகமம் 47 அதிகாரம் 11 வசனத்திலே උත්පත්ති පොතේ 47 වෙනි පරිච්ඡේදයේ 11 වෙනි වගන්තියේ මෙලෙස ලියා තිබෙනවා. යෝසෙෆ් පාරාව අනකල ලෙස තමාගේ පියා සහ සහෝදරයන් පදිංචි කරවීමෙන් මිසර දේශයේ ඉතා හොඳ පළාත වූ රාමසේස් නම් ප්‍රාදේශයේ ඔවුන්ට උරුමයක් දුන්නේය. வேதம் சொல்லுகிறது, பார்வோன் கட்டளையிட்டபடியே யோசேப்பு தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய ராமேசஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்து அவர்களை குடியேற்றினான் என்று சொல்லுகிறது. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், මේ ස්ථානය අපි බලනවා ஒரு நல்ல நகரம். ඉතාමත් හොඳ නගරයක්. ஆங்கில வேதாகமம் இப்படி வரைகிறது, ඉංග්‍රීසි භාෂාවෙන් තිබෙනා වූ සුදු ලියවිල්ලේ මෙලෙස පවසනවා. பெஸ்ட் ஆஃப் த லேண்ட், நல்ல ஒரு நகரம், பெஸ்ட் பிளேஸ். හොඳම ස්ථානයේ රටේ තිබෙනවා. அந்த இடத்துல தான் யோசேப்பு தன் சகோதரர்களையும் தகப்பனையும் அவன் குடியேற செய்கிறான். මේ ස්ථානයේ තමයි යෝසෙෆ් තමාගේ පියා සහ සහෝදරයන්ව ගෙන ගොස් පදිංචි කරවන්නේ. அந்த இடத்திலே தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். මේ ස්ථානයේම තමයි ඉස්රායෙල් ජනයන් වහල් භාවයට පත් වෙලා සිටියේ. இந்த ராமேசஸ் என்று சொல்லுகிற இடம், මේ රාමසේස් කියනා වූ ස්ථානය இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நன்றாக அறிந்த இடம். මේ ඉස්රායෙල් ජනයන් ඉත හොඳටම පුරුදු ස්ථානයක්. அவர்கள் அதிலே அதிக நாட்கள் வாசம் செய்தபடியால் ඔවුන් බෝ කලක් මුළුල්ලේ එහි වාසය කළ නිසා அதிலே தரித்திருந்து நல்ல பழக்கமாய் ඒ பழகிட்டார்கள். තුලම සිටීමින් ඒ ගැන හොඳ ආකාරයෙන් දැනගෙන සිටියා. அந்த இடத்திலே அவர்கள் வாழ்க்கை நன்றாக பழகிவிட்டது. ඔවුන්ගේ ජීවන රටාව හොඳටම පුරුදු වුණා. ඒ அங்கே දේශය තුල. இருந்ததான எல்லா பாரம்பரியத்தையும் பின்பற்றி வந்தார்கள். ඒ දේශයේ තිබුණා වූ පාරම්පරික දේවල් සියලු දේම ඔවුන් අනුගමනය அந்த කළා. நாட்டில் அவர்களுக்கு அநேக சிநேகிதர்கள் இருந்திருப்பார்கள், ඒ දේශය තුල ඔවුන්ට බොහෝ මිතුරන් සිටින්නට ඇති. சொந்தக்கார பந்தி ஜனங்கள் இருந்திருப்பார்கள், නෑදෑයන් සිටින්නට ඇති. பழகினவர்கள் இருந்திருப்பார்கள். ඔවුන් පුරුදු වුණා අය සිටින්නට ඇති. அவர்கள் அநேக பாவத்திலே ஈடுபட்டு இருந்திருப்பார்கள். ඔවුන් බොහෝ පාපිෂ්ඨ ක්‍රියාවලට යෙදී තිබෙන්නට அந்த நாட்களிலே எகிப்து தேசம் பாவத்தில் நிறைந்ததாயிருந்தது. ඒ කාලයේදී මිසර දේශයේ බොහෝ පාපයට යටහත් වූ දේශයක් அந்த තිබුණා. இஸ்ரவேல் ஜனங்களுடைய சுபாவம் அவங்களுக்குள்ள வந்திருக்கலாம். සමහරකට ඒ මිසර දේශයේ ජනයන්ගේ ස්වභාවයන් මොහොන් තුළට පැමිණෙන්නට இப்ப ඇති. திடீரென்று ஊழியக்காரனை ஆண்டவர் அனுப்புகிறார். මේ අදිස්සියේම ස්වාමීන් වහන්සේ ඔහුගේ දේව දාසයාව යවන අවස්ථාවේදී மோசே வந்து சொல்லும் பொழுது, நீ வெளியே வாருங்கள் என்று சொல்லும் பொழுது මෝසෙස් ගොස් ඔවුන්ට පවසන අවස්ථාවේදී පිටතට එන්න කියලා அவங்க கொஞ்சம் யோசித்து இருப்பாங்க. ඔවුන් පොඩ්ඩක් කල්පනා කරන්න இத்தனை ඇති. வருடங்கள் இங்க இருந்துட்டோம், මෙතරම් අවුරුදු කීයක් මේ දේශයේ අපි සිටියා. நாங்க தான் இந்த கரத்தினால கட்டி எழுப்பினோம், අපි තමයි අපගේ දෑතින් ගොඩ නැගුවා වූ නගරය. நாங்க நல்லா பழகிட்டோம், අපි සියලු දේට හොඳටම පුරුදු වෙලා இந்த සිටියා. பாரம்பரியத்துக்கு வந்துட்டோம். මේ පාරම්පරික දේ තුළට අපි පැමිණ සිටින්නේ. திடீர்னு எப்படி நாங்க வெளியே போவது? ක්ෂණිකව අපි කෙලසද මේ තුලින් පිටතට යන්නේ. சில வேளைகளில் நீங்களும் அப்படி யோசித்துக் கொண்டிருக்கலாம். සමහරක් වෙලාවට ඔබත් මෙලෙස කල්පනා இந்த කරනවා. நாட்டுக்கு நாங்கள் அடிமைகளாக வந்தோம்,
මේ දේශයට අපි වහල්ුන් බවට පැමිණියා. இந்த நாட்டை நாங்கள் தான் கட்டி எழுப்பினோம். මේ දේශය අපි තමයි ගොඩනැගුවේ. நாங்க இந்த பாரம்பரியத்துல இருக்கிறோம். අපි මේ පාරම්පරික දේ තුල සිටිනවා. எங்கள் அந்த பழைய சுபாவம் அப்படியே இருக்கட்டும். අපගේ පරණ ස්වභාවය එහෙම තිබුණාවේ. திடீரென்று விட்டு வேறொரு நாட்டுக்கு போக சொன்னா අපි ක්ෂණිකව මේ අතහැරලා වෙන රටකට යන්න කිව්වා නම් எங்களால முடியுமா? අපිට පුළුවන්ද? இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடும் என்னோடும் මේ பேசுகிறார். උදෑසන ස්වාමීන් වහන්සේ ඔබත් සමගද මා සමගද කතා කරනවා. விட்டு வெளியே வர நீ ஆயத்தமா என்று கேட்கிறார். අතහැර එළියට එන්න ඔබ සූදානම්ද இந்த කියලා. நாட்டை விட்டு நீங்கள் இருக்கிற இடத்தை விட்டு போவதை சொல்ல நான் வரவில்லை. මේ රට හැරලා ඔබ ඉන්න ස්ථානේ හැරලා එළියට එන්න කියලා මම කියන්න නෙමෙයි உங்களுடைய ආවේ. பழைய வாழ்க்கையை விட்டு போக ஆயத்தமா? ඔබගේ පැරණි ජීවිතය අතහැරලා ඔබ එන්නට உங்களுடைய සූදානම්. பழைய சுபாவத்தை விட்டு போக ஆயத்தமா? ඔබගේ පරණ සම්ප්‍රදායික දේවල් අතහැරලා එන්නට සූදානම්. பழைய உங்களுடைய இணைப்பை விட்டு போக ஆயத்தமா? ඔබගේ ඒ සම්බන්ධකම් අතහැරලා එන්නට ඔබ සූදානම්. பழைய உங்களுடைய பாரம்பரியமான வாழ்க்கையை விட்டு போக ஆயத்தமா? ඔබගේ පාරම්පරික පැරණි දේවල් අතහැර පිටතට එන්න அந்த සූදානම්. பழைய இப்ப இருக்கிறதான அந்த பழைய வாழ்க்கையாகிய பாவத்தை விட்டு போக ஆயத்தமா? ඔබ දැන් සිටින්නා වූ ඒ පැරණි පාපිෂ්ඨ ජීවිතය අහිං කරලා ඔබ පිටතට එන්න இரண்டு සූදානම්. விதமான பெரிய பாவங்கள் உண்டு. ඒ ආකාරයේ විශාල පාපයන් තිබෙනවා. செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிற ஒரு பாவம், කරන්න ඕන දේ නොකර සිටීමේ පාපය. செய்யக்கூடாததை செய்கிற இன்னொரு பாவம். කරන්න නොකරන්න යුතු දේ කරන නිසා පැමිණෙන පාපය. sin of commission and sin of omission என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் ஆங்கிலத்திலே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பாவத்தின் அடிமைத்தனத்திலே இன்றைக்கு அநேகர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். මෙවැනි පාපේ බොහෝ දෙනෙක් වෙලී සිටිනවා. ஆனால் கேள்வி என்ன தெரியுமா? නමුත් ප්‍රශ්නාර්ථ ලකුණ නම් நீங்க இவைகளை விட்டு வெளியே போக ஆயத்தம்? ඔබ මේ දේවල් අතහැර එළියට එන්න සූදානම්ද? அதுதான் முதலாவது கேள்வி. ඒ තමයි ප්‍රථම ප්‍රශ්නය. இந்த ராமேஸ்வரத்தில் இருந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகளை விட்டு நீ வெளியேறு. මේ රාමේසේ පදිංචිව සිටි මේ ජනයන් දෙස දෙවියන් වහන්සේ බලා අසනවා නුඹලා මේ දේවල් අතහැර එළියට එන්න සූදානම්ද? ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து ඔවුන් දෙවියන් වහන්සේගේ වචනයට කීකරු වෙලා அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் போவதற்கு ஆயத்தமாக අපි இருக்கிறோம். යන්නට සූදානම්. அருமை தேவ ஜனமே, දෙවියන් වහන්සේ තුළ ප්‍රේමණීය உன்னுடைய ජනයනි, பழைய பாவத்தை விட்டு, ඔබගේ පැරණි පාපය අතහැරලා உன்னுடைய பழைய கோபத்தை விட்டு, ඔබගේ පැරණි කෝපය අතහැරලා பழைய சுபாவத்தை விட்டு, ඔබගේ ස්වභාවය අතහැරලා உன்னுடைய பழைய எரிச்சலை விட்டு, ඔබගේ ඒ තිබෙනා වූ නපුරුකම් අතහැරලා பழைய பாரம்பரிய காரியங்களை விட்டு ඔබගේ පාරම්පරික දේවල් අතහැරලා நீ வெளியே போக ஆயத்தம் என்றால் ඔබ පිටතට යන්නට සූදානම් නම් கர்த்தர் உன்னுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ ඔබගේ අනාගතය ආශිර්වාද කරන්නට සූදානම් වෙනවා. இரண்டாவது காரியம், දෙවන කාරණාව இவர்கள் வெளியே போவதற்கு ஆயத்தமாக இருந்தபடியால் ඔවුන් පිටතට යන්නට සූදානම්ව සිටි නිසා தேவன் அவர்கள் மீது வைத்ததான திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். දෙවියන් වහන්සේ ඔවුන් මත තවා තිබුණා වූ ඒ දේ ඔවුන්ට එළිදරව් කරා. God has a great plan and purpose in your life. If you're ready to go out from the current place, from your current situation, God will reveal His plan of your future. உன்னுடைய எதிர்காலத்தின் திட்டத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ඔබගේ අනාගත සැලැස්ම දෙවියන් වහන්සේ ඔබට පෙන්වා දෙනවා. மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இப்படி அழகாக வரைகிறது. මතේ සුභාරංචි පොතේ 19 වෙනි පරිච්ඡේදයේ 29 වෙනි වාගන්තියේ මෙලෙස ඉතා අලංකාර ලෙස සටහන් කරලා තිබෙනවා. "ඇරත් මාගේ නාමය නිසා ගෙවල් හෝ සහෝදරයන් හෝ සහෝදරියන් හෝ පියා හෝ මව් හෝ දරුවන් හෝ ගම්බිම් හෝ අත්හැරියා වූ යමෙක් ඇද්ද ඔහු සිය ගුණයක් ලබන්නේය. සදාකාල ජීවනයට උරුමකාරයා වන්නේය." என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்வான் என்று வேதம் வரைகிறது. பாருங்க, இந்த இடத்துல ஒரு அருமையான வார்த்தை. බලන්න මේ ස්ථානයේ තාමත් අපූර්ව වචනයක් ලියා තිබෙනවා. நாங்க விட வேண்டிய காரியங்களை விட்டு வரும் பொழுது අපි අත්හරින්න ඕන දේවල් අතහැරලා පැමිණෙන වෙලාවේදී ஆண்டவருடைய நாம மகிமைக்காக දෙවියන් වහන්සේගේ නාමයේ මහිමයට උදෙසා நாங்க பார்க்கிற நிறைய பேர் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே අපි බලනවා බොහෝ දෙනෙක් දෙවියන් යේසුස් වහන්සේ තමාගේ ගැලවුම්කාරය හැටියට පිළිගත්ත ගමන් வீட்டிலே இருந்து எதிர்ப்புகள், ඔවුන්ගේ නිවස තුළ ඔවුන්ට එරෙහිකම් පැමිණෙනවා. தாய் தகப்பன்மார் எதிர்க்கிறாங்க. ඔහුගේ සහෝදරයන් දෙමව්පියන් ඔහුට එරෙහිව පැමිණෙනවා. அவர்களை திருப்தி
திருப்திப்படுத்துவதற்காக ඔවුන්ව තෘප්තිමත් කරන පිණිස இந்த பிள்ளைகள் ஆண்டவரை மறுதலிக்கல. ඔවුන් දෙවියන් වහන්සේව එපා කරේ නැහැ. அவர்கள் ஆண்டவரை மறுதலித்து தள்ளி வைக்கவில்லை. ඔවුන් දෙවියන් වහන්සේ එපා කරලා පැත්තක තිබ්බේ නැහැ. ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுத்தார்கள். ඔවුන් දෙවියන් වහන්සේට ප්‍රථම ස්ථානය දුන්නා. கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக எத்தனையோ பேர் பெற்றோரையும் சகோதரர்களையும் சகோதரியும் இழந்தவர்கள் இருக்கிறார்கள். දෙවියන් වහන්සේගේ නාමය නිසා බොහෝ දෙනෙක් තමන්ගේ දෙමව්පියන් සහෝදරයන්ව අත්හැරපු අය බොහෝ සිටිනවා. உங்களுடைய சொந்த பந்தங்களை விட்டு, ඔබගේ නෑදෑයන් හිත මිතුරන් අතහැරලා, உங்களுடைய பாரம்பரியங்களை விட்டு, ඔබගේ පාරම්පරික දේවල් உங்களுடைய අතහැරලා, பழைய சிநேகிதரை விட்டு, ඔබගේ පැරණි මිතුරන්ව අතහැරලා, உங்களுடைய பழைய வாழ்க்கையை விட்டு, ඔබගේ පැරණි ජීවිතය உங்களுடைய අතහැරලා, பழைய சுபாவத்தை விட்டு, ඔබගේ පරණ ස්වභාවය අතහැරලා, பழைய குரோதத்தையும் பழைய வைராக்கியத்தையும் விட்டு ඔබගේ පැරණි ඊර්ෂ්‍යාව සහ ක්‍රෝධය අතහැරලා, நீங்க ஆண்டவருக்காக முன் வருவீர்கள் என்றால், දෙවියන් වහන්සේ උදෙසා ඉදිරියට එනවා නම්, ஆண்டவர் உங்களுக்காக என்ன திட்டம் பண்ணி இருக்கிறார் தெரியுமா? දෙවියන් වහන්සේ ඔබ උදෙසා කුමන සැලසුමක් Do තමයි you know what is God's plan for your future? உங்களுடைய எதிர்காலத்துக்காக ஆண்டவர் என்ன திட்டம் பண்ணி இருக்கிறார்? ඔබගේ අනාගතය උදෙසා දෙවියන් වහන්සේ කුමන සැලසුමක් තබා තිබෙනවද දන්නවද? ஆண்டவர் சொல்லுகிறார், දෙවියන් වහන්සේ පවසනවා அவன் நூறத்தனையாய் அடைவான், ඔහු 100 ගුණයක් ලබන්නේ நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான். සදාකාල ජීවනයටත් උරුමකාරයා වන්නේ. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்தை விட்டு வெளியே நகர்ந்து வந்த உடனே ඊශ්‍රායෙල් ජනයන් ඒ ස්ථානෙන් පිටතට පැමිණි අවස්ථාවේ ஆண்டவர் சொல்றாரு, දෙවියන් වහන්සේ පවසනවා நிறைய காரியங்கள் நீ இழந்து வந்திருக்கலாம், ඔබ බොහෝ දේවල් අහිමි වෙන්නට ඇති என் ඔබට. நிமித்தமாய் அவைகள் விட்டு நீ வெளியே வந்தபடியால் මා කාරණ කොටගෙන ඔබ ඒවා අතහැරලා පිටතට ආපු නිසා நூறத்தனையாய் உன்னை මම ஆசீர்வதிப்பேன். 100 ගුණයකින් ඔබ இந்த ආශිර්වාද කරනවා. உலகத்தில் மாத்திரமல்ல, මේ ලෝකයේ පමණක් நீ නොවේ நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் ඔබ கொள்வாய். සදාකාල උරුමය ලබා இந்த ගන්නවා. வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, මේ වචන අසාගෙන සිටි දෙවියන් වහන්සේගේ ජනනේ நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து விட வேண்டாம். ඔබයි මායි ආශිර්වාද ලද්දා වූ නිසා ඔබ ඒක අමතක කරන්නට එපා. மனுஷன் சில வேளை உங்களை மறந்து விடலாம். මනුෂ්‍යයන් සමහරක් වෙලාවට ඔබ අමතක மனுஷனுடைய பார்வை உங்கள் மீது வித்தியாசமாய் இருக்கலாம். මනුෂ්‍යයන්ගේ බැල්ම ඔබ කෙරෙහි වෙනස්ව තිබෙන්නට ஆனால் පුළුවන්. கர்த்தருடைய பார்வை உங்கள் மீது வித்தியாசமாய் தான் இருக்கும். නමුත් ස්වාමින් වහන්සේගේ බැල්ම ඔබ කෙරෙහි වෙනස් ආකාරයකින් තිබෙනවා. கடைசி பரியந்தம் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். අවසානයේ දක්වා උන්වහන්සේ ඔබට මඟ පෙන්වනවා. கர்த்தருக்காக ස්වාමින් වහන්සේ உங்களோட උදෙසා பழைய காரியங்களை விட்டு வர ஆயத்தமா? ඔබගේ පැරණි දේවල් අතහැරෙන්නට ඔබ සූදානම්ද? பழைய பெருமை விட்டு வர ஆயத்தமா? ඔබගේ පැරණි උඩඟුකම අතහැරෙන්නට සූදානම්ද? பழைய பின்மாற்றத்தை விட்டு வர ஆயத்தமா? ඔබගේ පැරණි පසුබට වීම අතහැරෙන්නට ඔබ සූදානම්ද? பழைய சினிமாக்கள்ல போய் இருக்கிற காரியங்களை விட்டு வர ஆயத்தமா? පැරණි චිත්‍රපට නැරඹු ඒ දේවල් වලින් ඔබ පිටතට එන්න සූදානම්ද? மொபைல்ல பிழையான படங்கள் பார்க்கறதை விட்டு வர ஆயத்தமா? ඔබගේ දුරකථනය තුලින් අසභ්‍ය චිත්‍රපට බැලීම තුලින් පිටතට එන්නට ඔබ සූදානම්ද? பிழையான பார்வையில் இருந்து விட்டு வர ஆயத்தமா? ඔබගේ වැරදි බැල්ම තුලින් පිටතට එන්න සූදානම්ද? பிழையான சிந்தனை விட்டு வர ஆயத்தமா? ඔබගේ වැරදි චේතනා තුලින් පිටතට එන්න සූදානම්ද? உங்களுக்காக ஒரு நித்திய ராஜ்யத்தை கர்த்தர் ඔබ வைத்திருக்கிறார். උදෙසා ස්වාමීන් වහන්සේ සදාකාල ජීවනයේ රාජ්‍යයක් තබා තිබෙනවා. நீங்க விட்டு வந்தால் உங்களுக்காக பெரிய திட்டத்தை ஆண்டவர் ඔබ வைத்திருக்கிறார். අතහැරලා පිටතට එනවනම් ස්වාමීන් වහන්සේ ඔබ උදෙසා ඉතාමත් විශාල සැලසුමක් තබා තිබෙනවා. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இதை நாங்கள் வாசிக்க போவதில்லை. උත්පත්ති පොතේ 15 වෙනි පරිච්ඡේදයේ 5 වෙනි වගන්තියේ වෙනස ලියා තිබෙනවා. නමුත් අපි කියවන්න යන්නේ නැහැ. ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். ආබ්‍රහාම දෙවියන් වහන්සේ කැඳවනවා. ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து சொல்லுகிறார், ආබ්‍රහාම දෙවියන් වහන්සේ අඬගසා පවසනවා. நீ இருக்கிற கூடாரத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வா. ඔබ ඉන්නා වූ කූඩාරම තුලින් පිටතට එන්න. அவன் ஆபிரகாம் வந்து ஆண்டவர்ட்ட ஒரு கேள்வி கேட்கல. ආබ්‍රහාම පිටතට ඇවිල්ලා දෙවියන් වහන්සේගෙන් කිසිම ප්‍රශ්නයක් ஆண்டவரே ඇහුවේ ஏன் நான் வெளியே போகணும்னு கேட்கல. ඇයි මම පිටතට යන්න ඕනි කියලා දෙවියන් වහන්සේගෙන් ප්‍රශ්නයක් வெளியே ඇහුවේ. வான்னு சொன்ன உடனே வந்துட்டான். පිටතට එන්න කියපු ක්ෂණිකවම ඔහු පිටතට அவன் පැමිණියා. வெளியே வந்ததுனால ඔහු පිටතට පැමිණි නිසා அவருடைய எதிர்கால திட்டத்தை ஆண்டவர் காமிக்கிறார். ඔහුගේ අනාගත සැලසුම දෙවියන් වහන්සේ ඔහුට පෙන්වනවා. சொல்றார், வானத்தை கொஞ்சம் பாரு, දෙවියන් වහන්සේ පැවසුවා ආස දෙස බලන්න. நட்சத்திரங்களை பாரு, ඒ තාරකා දෙස බලන්න. அதான் உன்னுடைய எதிர்காலம். ඒ තමයි ඔබගේ අනාගතය. கடலின் மணலை பாரு, මුහුදේ වැලි දෙස බලන්න. அவன் அதையெல்லாம் பார்க்கிறான். ඔහු ඒ සෑම දෙයක්ම බලනවා. அவனுடைய கண்களால் நம்ப முடியவில்லை. ඔහුගේ ඇස් වලට අදාහ ගන්නට බෑ. ஆனா எல்லாவற்றையும் ஆண்டவர் சொன்னபடியா நம்புகிறான். නමුත් සියලු දේම දෙවියන් වහන්සේ කී නිසා ඔහු විශ්වාස කරනවා. அவன் வெளியே வந்ததுனால, ඔහු පිටතට පැමිණි නිසා, இருந்த ஸ்தானத்தை விட்டு வெளியே வந்ததுனால ඔහු සිටපු ස්ථානයෙන් පිටතට පැමිණි නිසා ஆண்டவர் பரலோக ஆசீர்வாதத்தையும் பூமியின் ஆசீர்வாதத்தையும் காண்பித்தார். ආමේන්. ස්වාමීන් වහන්සේ ස්වර්ගයේ ආශිර්වාදයේද පොළොවේ ආශිර්වාදයේද ඔහුට පෙන්වුවා. உபாகமம் 11ஆம் அதிகாரம் ද්විතීය කතාවේ 11 වෙනි පරිච්ඡේදයේ 11ஆம் 12ஆம் வசனங்களை வாசிக்க கேட்போம். 11 වෙනි සහ 12 වෙනි වගන්ති වල මෙලෙස ලියා තිබෙනවා. අපි අසමු.
නමුත් නුඹලා විසින් හිමි කර ගැනීමට එතරව යන දේශය හෙල් වලින් හා මිටියාවත් වලින් යුක්ත වූ අහසෙන් වසෙන වතුර උරා ගන්නා වූ දේශයක් කිය. නුඹේ දෙවියෝ ස්වාමින් වහන්සේ බලා සලකන්නා වූ දේශයක් කිය. අවුරුද්දට පටන් ගැනීමේ සිට අවුරුද්ද අන්තිමේ දක්වා නුඹේ දෙවියෝ ස්වාමින් වහන්සේගේ ඇස් නිරන්තරයෙන්ම ඒ කෙරෙහි යොමු වී තිබේ. நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமும் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வனாந்தரத்தின் மலை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசுகிறார். මේ වචනය ස්වාමින් වහන්සේ කතා කරනවා. பாருங்க, ஆண்டவர் உங்களை அழைத்து ஒரு இடத்துக்கு கொண்டு போனால் බලන්න දෙවියන් වහන්සේ ඔබ කැඳවාගෙන එක් ස්ථානයකට ගෙනිච්ච නම් ஆண்டவரோட கண்கள் அங்கதான் இருக்கும். දෙවියන් වහන්සේගේ ඇස් ඒ ස්ථානයේ තමයි තිබෙන්නේ. ஆண்டவர் வெளியே வாங்க, வெளியே வாங்க. දෙවියන් වහන්සේ එළියට එන්න කිව්වොත් එළියට එන්න. விட வேண்டிய காரியங்களை விட்டு வாங்க. අත්හරින්න ඕන දේ අතහැරලා එළියට එන්න. ஆண்டவர் ஒரு இடத்துக்கு உங்களை அனுப்புவார். දෙවියන් වහන්සේගේ ස්ථානයට ඔබ යවයි. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාදයක් දෙයි. அது செழிப்புள்ளதா இருக்கும். ඒ සඵලත්වයෙන් පිරුණා. உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும். ඔබගේ අනාගතය සඵලත්වම තිබේ. இன்னைக்கு உலகத்துல நடக்கிற காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. මේ කාලේදී ලෝකෙ සිදුවෙන්නා වූ දේ ගැන ඔබ කනගාටු නොවන්න. எதை குறித்து கவலைப்படணும் தெரியுமா? කුමක් ගැනද කනගාටු වෙන්නේ? நான் இருக்கிற பழைய வாழ்க்கை, මා සිටිනා වූ පැරණි ජීවිතය. அந்த பழைய வாழ்க்கையிலிருந்து நான் வெளியே வர வேண்டும். මේ පැරණි ජීවිතය තුලින් මා පිටතට පැමිණෙන්න. நான் இருக்கிறதானே මා සිටිනා වූ ராமேசஸ் என்கிறதான அந்த நாட்டிலிருந்து வெளியே வர வேண்டும். රමේසස් කියනා වූ නගරය තුලින් මා පිටතට එන්නට ඕන. நாங்க வெளியே வரும் பொழுது අපි පිටතට එන අවස්ථාවේ கர்த்தர் ஒரு புதிய வழி எங்களுக்கு திறந்து ස්වාමීන් தருவார். වහන්සේ අලුත් මාර්ගයක් අපට විවෘත කරනවා. நீங்க ஆண்டவருக்குள்ள வந்த உடனே, ඔබ දෙවියන් වහන්සේ තුළට පැමිණියාම அவருக்கு கீழ்ப்படிஞ்ச உடனே උන්වහන්සේට කීකරු වුණාම அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். උන්වහන්සේගේ සැලසුම උන්වහන්සේ ඉෂ්ට எல்லாம் කරනවා. அழகா உங்களுக்கு காண்பிப்பார். සියලු දේ මේ තාමත් අලංකාර ලෙස ඔබට පෙන්වා දෙයි. அப்படியாயின் එසේනම් மூன்றாவது காரியத்தை பார்க்க போகிறோம். තෙවන කාරණේ අපි බලන්නට යනවා. மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா? තුන්වෙනි කාරණාව කුමක්ද? நாங்கள் முதல்ல வாசித்த வண்ணமாக ප්‍රථමයෙන් කියවපු ආකාරයට நாங்க வெளியே வந்த உடனே අපි පිටතට පැමිණි විගස ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை தருகிறார். ස්වාමීන් වහන්සේ අපට අලුත් ආරම්භයක් It's ලබා going to be දෙනවා. a new beginning. ඒ අලුත් ආරම්භය. என்ன புதிய இடம், ඒ අලුත් ස්ථානය. எல்லாமே புதுசா இருக்குது. සියලු දේම අලුත්ව තිබෙනවා. வேதம் இப்படி வருகிறது. දෙවියන් වහන්සේගේ වචනේ මෙලෙස ஒருவன் පවසනවා. கிறிஸ்துவுக்குள்ள இருந்தார், කෙනෙක් ක්‍රිස්තුස් වහන්සේ තුල සිටියා නම් அவன் ஒரு புது சிருஷ்டியாய் இருக்கிறான். අලුත් නැවිල්ලා. பழையவைகள் ஒளிந்து போயின, සියලුම පැරණි දේ පහව ගියේ. ஏதோ எல்லாம் புதியதாக. මෙන්න සියලු දේම අලුත් වුණේ. எல்லாம் புதியதாக நம்மளோட සියලු வாழ்க்கையில දේම අලුත් වෙනට ඕන ඔබගේ ජීවිතේ. நீங்க ஆண்டவருக்கு வந்தீங்கன்னு சொன்னா, ඔබ දෙවියන් වහන්සේ තුලට පැමිණියා නම් நீங்க இருக்கிற இடத்தை விட்டு வெளியே வந்தா ඔබ ඉන්න ස්ථානෙන් පිටතට පැමිණියා නම් சகலவற்றையும் புதிதாய் மாற்றுவார். සියලු දේම උන්වහන්සේ අලුත් කරයි. நாங்கள் முதல்ல வாசித்தோம், අපි ප්‍රථමයෙන් කියුවා முதலாம் மாதத்திலே ප්‍රථම මාසයේ 15ஆம் திகதி அவர்கள் வெளியே வந்தார்கள். 15 වෙනි දින රාමසෙස් වල සිට පිටත් වූ නොයේ කියලා. அதுதான் ஆண்டவருடைய சித்தம். ඒ තමයි දෙවියන් වහන්සේගේ සැලැස්ම. முதலாம் மாதத்துல 15ஆம் தேதி வெளியே வரணும். පළවෙනි මාසේ 15 වෙනි දින පිටතට එන්න ඕනේ. ඒක இவர்கள் දෙවියන් වහන්සේ எல்லாரும் ராமசேஸ்ல ஆயத்தமா இருக்கிறாங்க அந்த முதலாம் மாசத்துக்கு. සියලු දෙනාම දැන් රාමසෙස් වල සූදානම්ෙන් සිටිනවා. அந்த முதலாம் மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றால், ඒ ප්‍රථම පළවෙනි මාසේ කුමන ආකාරයේ මාසයක්ද? யூத ஜனங்கள் பஸ்கா பண்டிகை கொண்டாடுகிற மாதம் தான் முதல் மாதம். ඒ පළවෙනි මාසේ යුදෙව්වන් තමන්ගේ පාස්කුව මංගල්‍යය සමරන්නා වූ මාසයයි. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் මේ ඊශ්‍රායල් ජනයා அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிற நாட்கள் வரைக்கும் මේ ඔවුන්ගේ සිටියා වූ වහල් කමෙන් ඔවුන් පිටතට ගෙනාපු අවස්ථාවේදී அந்த நாள் வரைக்கும் ඒ දවස දක්වා அந்த முதல் மாதம் எப்படி அழைக்கப்பட்டது என்றால், ප්‍රථම මාසයේ කෙලෙසද ඔවුන් නම් තබා තිබුණේ அபீப், ABIB, அபீப் என்று அழைக்கப்பட்டது. අබීබ් කියලා ඔවුන් නම් කර තිබුණා. அதற்கு பிறகு ඉන් පසුව அவர்கள் வெளியே வந்த பிறகு ඔවුන් පිටතට පැමිණියායින් පසු அந்த முதல் மாதம் நிசான் மாதம் என்று அழைக்கப்பட்டு இப்பொழுதும் அழைக்கப்பட்டு வருகிறது. ඒ පළමු මාසය නිසාන් මාසය කියලා නම් තබා දැනුත් ඔවුන් එහෙම තමයි
කියන්නේ. ஆங்கில கேலண்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா ඉංග්‍රීසි භාෂාවෙන් තිබෙනා වූ දින දර්ශනය තුල ඔබ බැලුවා නම් இது மார்ச் மாதத்துக்கும் ஏப்ரல் மாதத்துக்கும் இடையில இருக்கும். මේ මාර්ච් මාසයටත් අප්‍රේල් මාසයටත් මැද තිබෙන්නේ. அந்த நாட்கள தான் பஸ்கா நாட்கள். මේ කාලය තමයි පාස්කු කාලය. இயேசு சிலுவையில் அறையப்பட்டதான நாட்கள். යේසුස් වහන්සේ කුරුසය යන ගැසුවා වූ කාලය. அப்ப இந்த அபீப் மாதத்திலே அவர்கள் வெளியே கொண்டு வரப்படுகிறார்கள். එහෙමනම් මේ හබීබ් මාසය තුලදී ඔවුන් පිටතට ගෙනාවා. இந்த அபீப் என்றால் எபிரேய பாஷையில என்னத்தை அர்த்தப்படுத்துகிறது? හබීබ් කියන වචනේ එබ්‍රේය භාෂාවෙන් කුමක්ද තේරුම් කරන්නේ? ஒரு புதிய ஆரம்பம். අලුත් ආරම්භයක්. A recreation. எல்லாம் புதுசா செய்யப்பட போகுது. අලුත් නිර්මාණයක්. எல்லாம் புதுசா உருவாக்கப்பட போகுது. සියලු දේම නැවත නිර්මාණය ஒரு කිරීම. புதிய ஆரம்பம் உங்களுக்கு வந்துருச்சு. අලුත් ආරම්භයක් ඔබට. அப்ப இவர்கள் வெளியே வர ஆயத்தமாய் இருக்கிறார்கள். මොවුන් පිටතට එන්නට සූදානම්ෙන් සිටිනවා. ஆண்டவர் அவர்களுக்கு எதிர்காலத்தை காண்பிக்கிறார். වහන්සේ උන්ට අනාගතය පෙන්නනවා. இப்ப ஆயத்தமா வெளியே வர்றாங்க. ඔවුන් සූදානම් වෙලා පිටතට පැමිණෙනවා. ஆனா வெளியே வர்றதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்கணும். පිටතට එන්නට ප්‍රථමයෙන් කාරණයක් සිදු වෙන්නට ඕන. பஸ்கா பண்டிகை வச்சிட்டு தான் வெளியே வரலாம். පාස්කු මංගල්‍යය තවල තමයි උන් එළියට එන්නට ඕන. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துறார். දෙවියන් වහන්සේ ඔබට කාරණයක් ඔබට මතක් කරනවා. நீங்க தீர்மானம் எடுத்ததனால ඔබ තීරණයක් ගත්ත නිසා இனிமேல் உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பம். ඔබට අලුත් ආරම්භයක්. அருமை தேவஜனமே, දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමවන්ත ජනයා. பழைய இடத்துல இருந்து நீங்க புறப்பட்டு வர ஆயத்தமா? ඔබ පැරණි ස්ථානෙන් නික්ම අලුත් ස්ථානයෙන් கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறதான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க ஆயத்தமா? ස්වාමීන් වහන්සේ ඔබ වෙනුවෙන් තබා තිබෙනා වූ ආශිර්වාදයේ භුක්ති විඳින්නට ඔබ සූදානම්ද? கர்த்தர் சொல்லுகிறார், ස්වාමීන් වහන්සේ පවසනවා. நான் உனக்கு ஒரு புதிய ஒரு ஆரம்பத்தை கொடுக்க ஆயத்தமா මා இருக்கிறேன். ඔබට අලුත් ආරම්භයක් දෙන්නට සූදානම්. நாங்கள் வாசிக்க கேட்போம். අපි කියවන්නට අසමු. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். පළමුවෙනි කොරින්ති පොතේ 5 වෙනි පරිච්ඡේදයේ 7 වෙනි වගන්තිය. මුහුන් නැත්තා වූ නුඹලා අලුත් පිටක් වන පිණිස පරණ මුහුන් පහ කරන්න. කුමක්ෙහිඳ අපගේ පාස්කුව එනම් ක්‍රිස්තුස් වහන්සේ යාග කරන ලද්දේය. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாயிருக்கும்படிக்கு பழைய புளிப்பான மாவை புறம்பே களைந்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியாகி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. හලෙලූයා. இப்ப இயேசு எங்களுக்காக பலியாகி இருக்கிறார். යේසුස් වහන්සේ අප උදෙසා යාග කරන ලද්දේය. ஆனால் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு இந்த ரகசியம் தெரியாது. නමුත් පැරණි ගිවිසුමේ ඇදහිලිවන්තයන්ට මෙහෙ රහස දන්නේ නැහැ. ஆனால் அந்த நாட்களிலே නමුත් ඒ දවස්වල இந்த பஸ்கா பண்டிகையிலே ஆடுகளை வெட்டுவார்கள். මේ පාස්කු මංගල්‍යයේදී බැටළුවන්ව මරනවා. அந்த ஆடுகளை வெட்டி அந்த இரத்தத்தை சிந்துவார்கள். ඒ බැටළුවන්ව මරා ඒ ලේ ඔවුන් පුද දෙනවා. அந்த இரத்தத்தின் நிமித்தமாக ඒ ලේ කර්ණ කොටගෙන இல்லாட்ட அந்த பலியின் நிமித்தமாக ඒ ඔවුන්ගේ පූජාව කර්ණ කොටගෙන இவர்கள் வெளியாக்கப்படுகிறார்கள், ඔවුන් එළියට පැමිණෙනවා. விடுதலை அடைகிறார்கள். ඔවුන් මිදීම ලබා ஆனால் ගන්නවා. புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும் பொழுது නමුත් අලුත් ගිවිසුම තුළට එනකොට இயேசு கிறிஸ்து தான் அந்த தேவ ஆட்டுக்குட்டி. යේසුස් වහන්සේ තමයි ඒ අලුත් ඒ බැටළු පෝතකයා. பஸ்கா பண்டிகை என்றால் පාස්කු මංගල්‍යය යන්නේ இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நாள். යේසුස් වහන්සේ කුරුසේ ඇනගැසුණු ලැබූ அவர் දවස. ரத்தம் சிந்தினதான நாள். ඔහු ලේ වැගුරු දිනය. அது கூடாக என்ன நடக்கிறது ඒ தெரியுமா? තුලින් කුමක්ද සිදුවන්නේ? இவர்கள் விடுதலை அடைகிறார்கள். ඔවුන් ගැලවීම ලබනවා. நான்காவது காரியம் என்னவென்றால் හතරවෙනි කාරණේ කුමක්ද නම් ஆண்டவர் அவர்களுக்கு எதிர்காலத்தின் ஒரு நிச்சயத்தை அடையாளமாக கொடுக்கிறார். ස්වාමීන් වහන්සේ ඔවුන්ට අනාගතයේ සලකුණක් දෙනවා අනිවාර්යෙන්ම. அது என்ன அடையாளம் தெரியுமா? ඒ කුමන ඒ සලකුණද? அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ඒ තමයි යේසුස් වහන්සේගේ ලේ. That's a token. அது ஒரு அடையாளமாக ඒ கொடுக்கப்படுகிறது. සලකුණක් ඇටියට ඔවුන්ට දී තිබෙනවා. இந்த அடையாளத்தை பெற்ற பிறகுதான், ඒ සලකුණ ලැබුවායින් පසු இந்த තමයි பஸ்கா பண்டிகைக்கு பிறகுதான் මේ පාස්කු මංගල්‍යයෙන් පසු තමයි இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்தை விட்டு வர்றாங்க. මේ ඊශ්‍රායල් ජනයන් ඒ ස්ථානයෙන් පිටත් වෙ එන්නේ. இவர்கள் எல்லாரும் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு வருவதற்கு முன்பதாக, මේ සියලු දෙනා මේ ස්ථානයෙන් පිටත් එන්නට ප්‍රථමයෙන් ராமசேசை விட்டு வருவதற்கு முன்பதாக රාමසිස් වලින් පිටතට එන්නට ප්‍රථමයෙන් ஒரு பஸ்கா பண்டிகை இருக்கணும். පාස්කු මංගල්‍යයක් තිබී இந்த යුතුයි. பஸ்கா பண்டிகைக்கு பின்பதாக என்ன நடந்தது? මේ පාස්කු මංගල්‍යයෙන් පසු කුමක්ද සිදු වුනේ? வேதம் சொல்லுகிறது, මානසික වචනේ පවසනවා எகிப்து தேசத்தின் ஜனங்களுடைய எல்லா தலையீடுகளும் கொல்லப்பட்டது. ඒ මිස්ර දේශයේ
සිටියා වූ සියලුම කුළුදුලන් මරණු ලැබුවා. எல்லா மூத்த பிள்ளைகளும் வெட்டப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். සියලුම කුළුදුලන් මරණු ලැබුවා. இப்ப இவங்க பஸ்கா பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்துல මොවුන් මේ පාස්කු මංගල්‍යය සමරමින් සිටින අවස්ථාවේ ஜனங்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ජනයන් කුමක්ද කළේ? அவருடைய ஆடு மாடுகளையும் பிள்ளைகளையும் அடக்கம் பண்ணி கொண்டிருந்தாங்க. ඔවුන්ගේ එළු බැටළුවන් ඔවුන් භූමදානය කරමින් සිටියා. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் නමුත් ඊශ්‍රායල් ජනයන් பாவத்திலிருந்து விடுதலையாகி පාපයෙන් මිදී அவர்கள் தீர்மானம் எடுத்தபடியா ඔවුන් තීරණයක් ගත් නිසා கர்த்தர் அவர்களுக்கு வைத்த தேசத்துக்காக ස්වාමීන් වහන්සේ ඔවුන් වෙනුවෙන් තැබූ දේශය උදෙසා அவர்கள் அடையாளத்தோடு கூட புறப்பட்டார்கள். ඔවුන් ලකුණක් සලකුණක් සමග පිටත් වුණා. நாங்கள் கடைசியாக வாசிக்க கேட்போம். අවසාන වශයෙන් කියවන්නට අසමු எண்ணாகமம் 33 அதிகாரம் 3 வசனம். ගණන් කතාවේ 33:3. ඔහු පළමුවෙනි මාස 15 වෙනි දින රාමසෙස් සිට පිටත් වුණෝය. එසේ ඊශ්‍රායල් පුත්‍රයෝ පාස්කුවට පසුවදා සියලු මිසරවරුන්ගේ ඇස් ඉදිරියෙහි එසවා වූ අතක් කර්ණ කොටගෙන පිටතට ආවෝය. பாஸ்குவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லாரும் பார்க்கத்தக்கதாக எல்லா எகிப்தியரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டார்கள். எதிராளிகள் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் பலத்த கையோட இஸ்ரவேலர் புறப்பட்டு வந்தாங்க. එදිරිකාරයන් බලාගෙන සිටින අවස්ථාවේදී එසවුවා වූ බලවත් අතක් කර්ණ කොටගෙන උන් පිටතට ආවෝය. நீங்க கர்த்தருக்காக ஒரு தீர்மானம் எடுத்தா ඔබ ස්වාමින් වහන්සේ දෙසා තීරණයක් ගන්න වෙලාවෙදී உங்களுடைய விரோதிகள் பார்க்கத்தக்கதாக ඔබගේ එදිරිකාරයන් බලන වෙලාවෙදීම உங்களுக்கு விரோதமா எழும்பினவங்க வெட்கப்படத்தக்கதாக ඔබට එදිරිව නැගිටිනා අය බලාගෙන සිටින අවස්ථාවේදීම கர்த்தருடைய வல்லமையுள்ள கரத்துல உங்களை வெளியே கொண்டு வருவார். ස්වාමින් වහන්සේගේ බලවත් හස්තය තුලින් ඔබ පිටතට ගෙනේ. உங்களை ஆண்டவர் ஆரம்ப நிலைமைக்கு கொண்டு வரார். ඔබගේ ප්‍රථම ස්ථානයේම ස්වාමින් වහන්සේ නැවත ඔබ எப்படி ආண்டவர் உங்களை சிருஷ்டித்தாரோ அந்த நிலைமைக்கு கொண்டு வரார். ඔබ කෙලෙසද ස්වාමින් වහන්සේ මැව්වේ ඒ ස්ථානට නැවත ඔතව උන්වහන්සේ இந்த சம்பவம் எப்படி நடந்தது தெரியுமா? මේ දේ කෙලෙසද සිදු වුණේ பஸ்காவுக்குடாக நடந்தது. පාස්කු මංගල්‍යය. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசிக்கும் பொழுது අපි යේසුස් වහන්සේගේ ලේවල විශ්වාසය තබන කල அந்த இரத்தத்தினால் நாங்கள் கழுவப்படும் பொழுது ඒ ලේවලින් අපව පවිත්‍ර කරන කල we become brand new. நாங்கள் ஆரம்ப நிலைமைக்கு வருகிறோம். අපි අලුත් දෙයක් කියන්නේ ප්‍රථම ස්ථාන නැවත එනවා. அருமை தேவ ஜனமே, දෙවියන් වහන්සේ තුළ ප්‍රේමණීය ජනයනි, நீங்கள் ඔබ இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். අද දවසේදී තීරණයක් ගන්න. நீங்கள் விட்டு வெளியே வருவதற்கு ஆயத்தமா ඔබ இருக்கிறீர்கள். අතහැර එළියට එන්න සූදානම්ද? இரண்டாவதாக දෙවනුව தேவனின் திட்டத்துக்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா? ස්වාමින් වහන්සේගේ සැලැස්මට ඔබ සූදානම්ව සිටිනවද? மூன்றாவதாக තුන්වනුව புதிய ஒரு ஆரம்பத்துக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? අලුත් ආරම්භයකට ඔබ සූදානම්ද? நான்காவது හතරවෙනුව இரத்த பலி என்ற அடையாளத்தை பெற்றுக்கொள்ள வர ஆயத்தமா ඒ இருக்கிறீங்களா? ලේ පූජාව නැමැති සලකුණ ලබා ගන්නට ඔබ සූදානම්ද? இந்த உலகத்தில் எத்தனை வியாதிகள் வந்தாலும், මේ ලෝකයේ කුමන ආකාරයෙන් ලෙඩ රෝග පැමිණියා, எத்தனை பேர் கண்ணீர் விட்டாலும், කොපමණ දෙනෙක් කඳුළු සැලුවා, கர்த்தர் அறியாமல் ஒன்று உங்களுக்கு நடக்காது. ස්වාමින් වහන්සේ නොදැනුවත්ව ඔබට කිසි දෙයක් වෙන්නේ නැහැ. இரத்த கோட்டைகளை நீங்க மறைந்து இருக்கிறீங்க. වහන්සේගේ ලේ බලකටු තුල ඔබ සංගවා God has given you a token. இரத்தம் என்றதான அடையாளத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். ස්වාමින් වහන්සේ ලේ නැමැති ඒ සලකුණ ඔබට දී තිබෙනවා. செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? අපි කරන්න ඕන දේ කුමක්ද? பழைய காரியங்களை விட்டு வெளியே வர ஆயத்தமாக வேண்டும். පැරණි දේවල් අතහැරලා අපි පිටතට එන්නට සූදානම් වෙන්න ඕන. அப்பொழுது கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும். එවිට ස්වාමින් වහන්සේ උන්වහන්සේගේ සැලැස්ම ඉෂ්ට කරනවා. கர்த்தர் உங்களை யாவரையும் ස්වාමින් ஆசீர்வதிப்பார். වහන්සේ ඔබ සියලු දෙනාම ආශිර්වාද කරනවා. உங்களுக்காக ஒரு விஷயம் ஜெபிக்கட்டும். ඔබ උදෙසා අපි ආඥා කරන්න. அன்பின் பிதாவே, ප්‍රේමණීය දෙවියන් වහන්සේ, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவ ஜனத்தை මේ වචන අසාගෙන සිටිනා වූ දෙවියන් වහන්සේගේ ජනතාව நீர் அபரிமிதமாய் ஆசீர்வதியும். වහන්සේ බොහෝසේ ආශිර්වාද කරනවා. இன்னைக்கு ஒரு மனம் திரும்புதலை கொடும் ஆண்டவரே. අද දවසේදී පසුතැවීමක් දෙන්න ස්වාමී. இருக்கிற ஸ்தானத்தை விட்டு வெளியே வர கிருபை செய்யும். ඉන්න ස්ථානයේ නැගිට පිටතට එන්නට பழைய වහන්සේ வாழ்க்கையை விட்டு வெளியே வர கிருபை செய்யும். ඔවුන්ගේ පැරණි ජීවිතයෙන් පිටතට එන්නට කරුණාව දෙන්න. அவர்களுக்காக நீர் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றும் ஆண்டவரே. ඔවුන් වෙනුවෙන් තබා තිබෙනා වූ සැලසුම වහන්සේ ඉෂ්ට කරන්න. இன்றையிலிருந்து ஒரு புதிய ஆரம்பம் அவர்களுக்கு உண்டாவதாக. අද සිට ඔවුන් තුල අලුත් ආරම්භයක් ඉටු වේවා ස්වාමී. அடையாளம் என்றதான இயேசுவின் இரத்தத்தை தரித்துக் கொண்டு செல்வார்களாக. සලකුණ නැමැති දේව යේසුස් වහන්සේගේ ලේ රැගෙන ඔවුන් ඉදිරියට ගමන් இந்த කරන්න. உலகத்தில் எங்களுக்கு பயம் இல்லை. මේ ලෝකයේ අපට කිසිම බියක් නැහැ. ஏனென்றால் எங்களுடைய எதிர்காலம் உம்முடைய கரத்தில் இருக்கு. කුමක් ඇයිද අපගේ අනාගතය ඔබ වහන්සේගේ දෑතේ තිබෙන්නේ. கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளை அபரிமிதமாய் ஆசீர்வதியும். අසාගෙන සිටියා වූ දරුවන් ආශිර්වාද කරන්න. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில். යේසුස් වහන්සේගේ බලගතු වූ නාමයෙන්. ஆமென். ආමේන්.